சரி, நீங்க போங்க, நான் பேசுறேன். சரிங்கம்மா. அம்மா, ஏன் மகனும் மருமகளும் செய்ய வேண்டிய திருக்கல்யாணம் இந்த தடவை நடத்த முடியுமான்னு தெரியலையே. சாரு வேற மாசமா இருக்கா. காலங்காலமா நம்ம வீட்ல இருந்து தாலி கொடுக்கறதும் திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறதும் வழக்கம். நாம ஒரு வருஷம் கூட அந்த பழக்கத்தை விட்டுடக்கூடாது. அப்படி செஞ்சாதான் நம்ம வீட்லயும் நல்லது நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நடத்த முடியுமான்னு தெரியலையே. ஏன் பாட்டி நடத்த முடியாது? ஆதிரா, கொஞ்சம் அமைதியா இரு. கேக்கட்டும், விடு சுபத்ரா. ஆதிரா ஏதாவது புதுசா ஐடியா குடுக்கறாளோ என்னவோ. அம்மா சொன்னா கேட்டுக்க போறா. இதுல அவ என்ன புதுசா சொல்ல போறா? நான் சொல்றதுக்கு மட்டும் என்ன இருக்கு சுபத்ரா? இந்த வீட்டு வாரிசுங்க பண்றதுதான் முறை. அத ஜோடியா இருந்துதான் பண்ணி வைக்கணும். ஆனா இந்த வாட்டி அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதான் நான் இருக்கேன்ல பாட்டி, நான் பண்றேன். நீயா? இது ஜோடியா செய்ய வேண்டியதுன்னு சொன்னாங்கல்ல, தெரிஞ்சு நீ பண்றேன்னு சொல்ற? உன் கூட யாரு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க? யாரோட எதுக்கு கேக்குறீங்க அத்தை? இதோ திருமாறன் தான் பண்ணுவாரு. பக்கத்துல ஜோடியா நின்னு ஏன் பையன் எதுக்கு திருக்கல்யாணம் பண்ணணும்? நீங்க என்ன புருஷன் பொண்டாட்டியா? ஐயோ அம்மா. அகல்யா, என்ன பேசுற? திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்ல இருந்து யார் வேணாலும் பண்ணி வைக்கலாம். அப்படியே இருந்தாலும் ஏன் பையன் அதை செய்ய மாட்டான்பா. சரண்யாவோட தம்பி அகிலன் சும்மா தானே இருக்கான் அந்த வீட்ல. அவனை செய்ய சொல்லுங்க. அவன் ஊர்ல இல்லக்கா, சிட்டிக்கு போயிருக்கான். அப்படின்னு திருக்கல்யாணமே நாம இந்த வாட்டி நம்ம வீட்ல பண்ண வேண்டாம். அம்மா, ஏய், உனக்கு என்னாச்சு? மாறனும் ஆதிராவும் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் பயம் எனக்கு இருக்குப்பா. இந்த மாதிரி சாமி விஷயத்துல எல்லாம் நான் தேவையில்லாத முடிவுகளை எடுக்க மாட்டேன். நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாதுன்னு நடந்துச்சுன்னா அது ஏன் பையன் தலையில தான் வந்து விடியும். அது போக என் பையன் பக்கத்துல ஆதிராவை நிக்க வச்சு பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஓ அக்கா, உன் பிரச்சனை இதானா? அப்பா சொன்ன மாதிரி 2 பேரும் ஜோடியா சேர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாதுக்கா. 2 பேருமே இந்த வீட்டோட வாரிசுங்க, ஒன்னா சேர போறாங்க, அவ்வளவுதான். இந்த மேட்டர்ல ஒண்ணுமே இல்லக்கா. ஆமா, அவன் சொல்றது கரெக்ட் தானே. நாம அப்படியே பண்ணுவோம். ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலப்பா. நீ ஒன்னும் புரிய வைக்க தேவையில்லை. இந்த வருஷம் நம்ம கோயில் திருவிழாவை ஆதிராவும் திருமாறனும் சேர்ந்துதான் நடத்தி வைக்க போறாங்க. மத்ததெல்லாம் சுபத்ரா கூட இருந்து பாத்துப்பா. என்ன சுபத்ரா? சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். இந்த தடவை அகண்ட தீபத்தை கூட சுபத்ராவுக்கு பதில் நம்ம ஆதிரா தான் ஏத்துவா. அகண்ட தீபம்னா என்ன? நல்லா இருக்குமா? நேத்து வரைக்கும் சுபத்ரா, இன்னைக்கு அகண்ட தீபம்னா என்னன்னு தெரியாத இந்த ஆதிரா. இவங்கெல்லாம் விளக்கேத்தலாம், ஆனா நீ பெத்த பொண்ணு நான் செய்யக்கூடாதாமா? நான் எதுக்கு விளக்கேத்த கூடாது? எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா அகல்யா? நீ ஏத்த கூடாதுன்னா ஏத்த கூடாது, அவ்வளவுதான்.
நீ கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்ட. இந்த வீட்டு வாரிசு கையால தான் நம்ம வீட்டு சார்பா அகண்ட விளக்கை ஏத்தணும். அதனால இந்த வாட்டி நம்ம ஆதிராதா அகண்ட விளக்கை ஏத்த போற. அதே மாதிரி முருகன் திருக்கல்யாணமும் அவதான் நடத்தி வைக்க போற. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு வேண்டாதவள ஆயிட்டேல. அக்கா என்ன சுபத்ரா, உன் முகத்தை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு தெரியுது. ஆனா என்ன காரணம் தான் புரியல. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிரா. எந்த சுயநலமும் இல்லாம இவ்ளோ நல்ல மனசோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சுபத்ரா. அடுத்த பிறவியில நான் உன் மகளா பிறக்கணும். இப்பவே நீ என் மகதானே. நான் உன்னை சுமக்கலனா என்ன ஆதிரா? முதல்ல இருந்தே நான் உன்னை என் மகளாதான் பாத்திருக்கேன். எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உனக்காகவும் அப்பாக்காகவும் நான் இந்த வீட்டு வாரிசா இங்கே இருக்கேன் சுபத்ரா. அதெல்லாம் அவ்வளவு ஒண்ணு ஈஸி கிடையாது. வீட்டுக்கு வாரிசுங்கிறது சும்மா சொத்துக்கு மட்டும் வாரிசா இருக்கிறது இல்ல. ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்குன்னு இருக்கிற கௌரவம், கோவில்ல நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிற உரிமை, இது எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தணும். அதுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும். உனக்குதான் எல்லாரையும் எதிர்த்து பேசவும் திமிரா நடந்துக்க மட்டும் தானே தெரியும். நல்லது கெட்டது எங்க தெரியுது? அகல்யா, எதுக்கு அப்படி பேசுற? இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு திருவிழால தப்பு நடந்தா இந்த ஊரே பேசும். இந்த வீட்டு வாரிசா இவன் நாளைக்கு செய்ய போற காரியம் சாதாரணமானது இல்லன்னு உன் அதிக பிரசங்கி மக கிட்ட சொல்லு. நாளைக்கு காலையில இருந்து நாளை மறுநாள் காலை வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருந்து விளக்கேத்தணும். தெரியும்ல? என்னால செய்யவே முடியாதுன்னு இன்னைக்கு பேசுற இதே வாயாலியே நாளைக்கு என்ன பாராட்ட வைக்கிறேன். பாத்துட்டே இருங்க அத்த. ஓ, மறந்தே போயிட்டேன். நீ வெண்ணிலாவோட மக இல்ல? அதான் அவள மாதிரி நல்லா பேசுற. அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மதியழகனோட பொண்ணும் கூட. நினைச்சத செஞ்சு முடிச்சே தீருவேன். அது போக நான் சாரதாமாவோட பேத்தி இல்லையா? முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், தோத்தும் போக மாட்டேன். சுபத்ரா, நாளைக்கு ஆதிராவ பத்திரமா பாத்துக்கோ. ஏற்கனவே காலையில இருந்து விரதம் இருப்பா. ராத்திரி அகண்ட தீபம் வேற ஏத்தணும். பசியில மயங்கி கீழே விழுந்துற போறா. திரும்ப வீட்டுக்கு தூக்கிட்டு தான் வரணும். நிறுத்த அகல்யா, அவ சின்ன புள்ள. நாளைக்கு முதல்ல ஒரு நல்ல காரியம் செய்ய போறா. அது பொறுக்காம இவளை தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் அண்ணன் பொண்ணுங்கிற அக்கறையில பத்திரமா பாத்துக்க சொன்னேன், அவ்வளவுதான். அவ்வளவு அன்பு இருந்தா ஆதிராவ ஆசீர்வாதம் பண்ணு, அது போதும். இப்படி சாபம் விடுற மாதிரி எல்லாம் பேசாத. இங்க பாரு ஆதிரா, அகலியா பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காத. ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றேன், நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்து நிதானமா பண்ணணும். நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். உன்னால முடியாதப்போ என்கிட்ட சொல்லு, சரியா? சரி சுபத்ரா. சாருமதி, என்ன பண்ணிட்டு இருக்க? யூடியூப்ல குக்கிங் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். வயிறு நிரம்பிடுச்சா? வீடியோ பார்த்தா எப்படி ஏத்தா வயிறு நிறையும்? எப்பவும் குடிஞ்சு போனையே நோண்டிட்டு இருக்காம கொஞ்சம் தலை நிமிர்ந்து உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு. என் வாழ்க்கைக்கு என்னத்த? நீங்க என்ன சொல்ல வரீங்க? யார பத்தி பேசுறீங்க? அந்த ஆதிராவை பத்தி தான். நேத்து வந்தவ அந்த ஆதிரா வீட்ல இத்தனை அடி வாங்கியும் படாத பாடுபட்டாலும் வீட்டை விட்டு துரத்துன எங்க அம்மா வாயாலேயே
அவளை பேத்தியா ஏத்துக்கிறேன்னு சொல்ல வச்சுட்டா. பொம்பளை பிள்ளைனா அப்படி இருக்கணும். அறிவோடையும் தெளிவோடையும் நீயும் இருக்கியே. என் மகன் காலையில வேலைக்கு போன உடனே சாப்பிட்டுட்டு போனை நோண்டிட்டு இருக்க, மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவ. நீங்க தானே அத்தை எந்த வேலையும் செய்யாத வயித்துல குழந்தை இருக்கு ரெஸ்ட் எடுன்னு சொன்னீங்க. இப்ப ரெஸ்ட் எடுத்தாலும் திட்டுறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அத்தை. நீ என்ன புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல அந்த ஆதிரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கறத கவனி. சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ற பூஜையில நம்ம வீட்டு வாரிசுங்கிற முறையில திருமாறனும் நீயும் கலந்துக்கணும். நீ மாசமா இருக்கிறதுனால முடியாதுன்னு சொன்னா அந்த ஆதிரா அதனால என்ன திருமாறன் கூட சேர்ந்து நான் செஞ்சு வைக்கிறேன்னு வந்து நிக்கிறா. என் புருஷன் பக்கத்துல நீ எப்படி ஜோடியா நிப்பன்னு அவளை பார்த்து கேள்வி கேட்காம நீங்க உட்காந்து யூடியூப் பாத்துட்டு இருக்க. ஆதிராவும் இந்த வீட்டு வாரிசு தானத்த, இதுல தப்பு என்ன இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்குன்னு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு உன் புருஷனை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தெரியும். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆதிரா மேல இருக்கிற கோவத்துல சாருமதி ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? அப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிறதே அடிக்கடி மறந்துடுறீங்கம்மா. டேய், நான் சாருமதியை தொந்தரவு பண்ணலடா. ஆதிராவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, அந்த மாதிரி யாரையும் தப்பா பேசாதீங்கம்மா. மா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் ஆதிரா கூட கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு அவளுக்கு என்னடா இருக்கு? ஒண்ணும் இல்லல்ல, அப்ப போய் அமைதியா உங்க வேலையை பாருங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே சாருமதி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் இப்ப சொல்லும்போது யாருக்கும் புரியாது. நாளைக்கு பிரச்சனை வரும்போது எல்லாரும் அழுவீங்கல்ல, அன்னைக்கு இருக்கு. எப்படியோ அவ இந்த திரு கல்யாணத்தை உன் கூட ஜோடியா நின்னு நடத்துறதுக்கு நாளைக்கு நான் விட மாட்டேன். அம்மா பேசுனது நினைச்சு ஃபீல் பண்ணாத சாரு. ஆதிரா அவன் கூட ஜோடியா நின்னா நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? சாரு, இந்தா பால் குடி. நாங்க 3 பேருமே கிளம்பியாச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்ப? இது ஒன்னும் பெயிண்டிங் இல்ல, மேக்கப். சாரதம்மா மருமகளை பார்த்து இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வாய் மேல விரல வைக்க வேணாமா? ஊர்ல இருக்கிறவன் வாயில விரல் வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல ரோட்ல உன்ன நாய் துரத்தாம பாத்துக்க. ஐயோ, அப்பனா நான் அம்மா கூட வரமாட்டேன். கோவிலுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லனாலும் அந்த ஆதிராவை ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காகவாவது போய் தான் ஆகணும் போல. சாரதா, என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? எல்லாரையும் தயார் பண்ணி கோவிலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய ஆளு நீ. இப்படி நீயே லேட் பண்ண எப்படிமா? சீக்கிரம். கோயில்ல ஏத்த வேண்டிய அகண்ட ஜோதி இப்பவே உங்க முகத்துல தெரியுதே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட உங்க பேத்திய அறிமுகப்படுத்தி வைக்க போற சந்தோஷம் தானே இது. சரி சரி, நேரமாச்சு. சரி சரி, போலாம். அம்மா, ஆதிரா முதல்ல இந்த வீட்டு வாரிசா நம்ம கோவில்ல அகண்ட விளக்க ஏத்த போறா. அவளுக்கு துணையா நீதான் கூடவே இருக்கணும், எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும்.
எப்படி இருக்கே சுபத்ரா? அட்டகாசமா இருக்க. பாட்டி கிட்ட காமிச்சியா? இன்னும் இல்ல, முதல்ல உன்கிட்ட தான் காட்டணும்னு ஓடி வந்துட்டேன். சரி, நீயே இப்படி ரொம்ப சிம்பிளா இருக்க? எனக்கு இப்படி இருக்கதான் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட இருக்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கணும். திருவிழாக்கு இப்படியே சிம்பிளா போவாங்க? நான் உன்னை ரெடி பண்றேன், வா. இல்ல ஆதிரா, எனக்கு வேண்டாம். இப்ப வர போறியா இல்லையா? வா. எனக்கு பழக்கம் இல்ல ஆதிரா, வேண்டாம். நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ ஒழுங்கா வா. வா ஆதிரா, சொன்னா கேளு. வா, உட்கார். கை காட்டு. போதும், எதுக்கு இவ்ளோ? நீ ஏன் கூச்சப்படுற சுபத்ரா? இது எல்லாமே உன்னோட நகைங்க தானே. நீ இத வாங்கும்போது ஆசைப்பட்டு தானே வாங்கியிருப்ப. போட்டுக்கோ. வயசு கொஞ்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்க. அப்படியே எனக்கு அக்கா மாதிரி இருக்க. நம்பிட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்ணு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க கண்ணு, முக்கியமா அகல்யாத்தியோட கண்ணு, எல்லாரு கண்ணும் நான் வைக்கிற இந்த ஒரு பொட்டுல காணாம போயிடணும். ஹலோ அகிலா. ஹலோ சாரு, நீ சொன்ன பிளேஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? நான் வரட்டுமா? இல்ல இல்ல, வந்துடாத. இங்க யாரும் கிளம்பல, நீ அங்கேயே இரு. சாருமதி ரெடியா? ரெடியா? ரெடி ஆயிட்டங்க. சரி, இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இது உன்னோட ஃபேவரட் கலர்னு தான் இந்த Dress நான் வாங்கினேன். என்னாச்சு சாரு, ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. எப்ப கேட்டாலும் இதைத்தான் சொல்றேன். ஆனா எப்பவும் நீ டென்ஷனாவே இருக்க. நீ இப்பெல்லாம் காதலோட ஆசையை என்ன பாக்குறதே இல்ல சாரு. டென்ஷனா தான் இருக்க. நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? சாருமதி ரெடி ஆயிட்டியா? திருமாரா கிளம்பலாமா? சரிம்மா. வா போலாம். அத்தை, அது வந்து நான் நீ என்னால கோயிலுக்கு வர முடியாது அத்தை. ஏன்? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு சாரு, டாக்டர் கிட்ட போலாமா? இல்லங்க, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல.
அம்மா அப்ப சரி நீங்க கிளம்புங்க, நான் சாருமதிக்கு துணையா வீட்லயே இருக்கேன். பரவாயில்லைங்க, நான் தனியா இருந்துப்பேன். ஒன்னும் பயம் இல்ல, நீங்க போங்க. அதெல்லாம் முடியாது. நீ எப்படி வீட்ல தனியா இருப்ப?